அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன கேக்குதானே? عليكم السلام ورحمة الله وبركاته. ஓகே ஹாய் பிஸ்மில்லா. உங்களோட ஸ்க்ரீன் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்கு. கிளாஸில் நாங்கள் விட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள்கிட்ட அந்த அறிமுக பகுதி போன கிளாஸில் முடிச்சு கொள்ளையெல்லாம் போச்சு. இன்றைக்கி அதை முழுமைப்படுத்திட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துலேருந்து எங்களோட சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவோம். அதில் போன கிளாஸில் உங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதே நேரம் உங்களோட ஓதில் நாங்கள் பார்த்தோம். இந்த கிளாஸில் உங்களை எந்த பாயிண்ட்ல இருந்து கொண்டு போகிற என்கிற தொடர்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் நாங்கள் பேசினோம். எங்களோட ஃபெஸ்ட் லெவலில் நாங்கள் வசனங்களை உச்சரிக்கின்ற பகுதி, அதாவது உச்சரிப்பு என்ற பகுதியில் சொற்களை ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் என்ற இந்த செகண்ட் லெவல்ல இருந்து நாங்கள் கொண்டு போகிறதாக நாங்கள் போன கிளாஸில் பேசினோம். ஹைர். அதில் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் வந்தோம் என்றால், இதில் நான் போன கிளாஸில் பேசினோம் என்ற வகையில் நான் இதில் பேசல. இது நாங்கள் ஒரே பார்வையில் பார்க்கலும் என்றால் இப்படியான ஒரு சாப்டர் எங்களுக்கு போடையிலும் இதில் நாங்கள் உங்களுக்கு போன கிளாஸில் காட்டினோம். எங்களோட விஷன் மிஷன் எங்களோட டார்கெட் என்னங்கிறத நாங்கள் சுருக்கமாக இன்றைக்கு சொல்லி கொண்டு போவோம். குர்ஆன சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரல் ஓசையில் குர்ஆன ஓதுறதுக்கு மிக சிம்பிளாகவும் ஓதணும், மிச்சம் சரளமாகவும் ஓதணும். இந்த ஓதுற ட்ரெக் உங்கள்கிட்ட இல்லை நான் அதை நாங்கள் பழக்கணும். அது முக்கியமான ஒர்க்காக எங்கிட்ட இருக்கும். தூர நோக்கு, அதாவது லாங் டேர்முக்கான பிளான் என்ன சொன்னால், தமிழ் பேசுகின்ற உலகத்தில் அல் குர்ஆன அதுக்கே உரிய அமைப்புல சரளமாக எளிமையாக ஓதுகின்ற ஒரு ஜெனரேஷன் ஒன்றை நாங்கள் உருவாக்கணும். அதுக்காகத்தான் இது நாங்கள் பல காலங்களாக பல வருடங்களாக ஒர்க் பண்ணி கொண்டு வரோம். பெரிய ஒரு டீம் இதில் எங்களுக்கு சக்ஸஸ் நாங்கள் கண்டிக்கிறோம். அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்திக்கிறாங்க. அவங்க பல பேருக்கு பழகி கொடுக்குற போகிற இடத்துக்கு வந்திக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு அது ஒரு சக்ஸஸான ஒரு 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 வேயை காட்டிக்குது. அந்த வே சரி. இதெல்லாம எங்கட அகாடமியில வந்து இப்ப நாங்க உங்களுக்கு சொன்னதை தவிர வேற எந்த ஒரு வேலையும் நடக்காது. அதாவது குர்ஆன்ட விளக்கங்களை படிக்கிறதோ அல்லது குர்ஆன் வசனங்களை பத்தி தேடுறதோ ஆராயிறதோ எந்த விதமான விஷயம் எங்கிட்ட நடக்காது. எங்க டாஸ்க் வந்து குர்ஆன அதுக்கே உரிய அமைப்புல ஓதுறதுக்கான பழக்குதல் ட்ரைனிங்கை வரதா தான் முழுமையாக டாக்கட்டாக வைக்கணும். அதே நேரம் என்கிட்ட ஓதுற ஒருத்தர் வந்து முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சுட்டா போவாரு என்று கேட்டா உண்மையில அப்படி இல்லை. உண்மையில எங்க டாஸ்க்ல தேர்ட் லெவல் ஃபைனல் லெவலுக்கு வார ஒருத்தர் சுயமாக குர்ஆனை ஓதுறதுக்கு முடியுமான இடத்துக்கு அவர் வந்துடுவார். எனவே எங்கட டார்கெட் எங்கட சிலபஸை கம்ப்ளீட் பண்ற ஒருத்தர் இன்ஷா அல்லாஹ் அவர் குர்ஆனை சுயமாக கான்ஃபிடென்டோட நான் சரியா ஓதுவேன் என்ற ஐடியாவோட அவர் குர்ஆனை ஓதுறதுக்கு வந்திக்கணும் என்கிறது தேவை. அதே நேரம் போன கிளாஸ்ல சொன்ன விஷயம் தான், நாங்கள் எங்களோட கிளாஸ்ல வந்து நீண்ட காலத்துக்கு நாங்கள் வச்சு கொண்டிருக்க மாட்டோம். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற இடங்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டே அனுப்போம். ஒரு இடத்துல நாங்கள் ஸ்தம்பிதமாகி அதிலே நாங்கள் அப்படியோ ஊண்டி கொண்டு நின்று கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் கட்டம் கட்டமாக எங்களோட உச்சரிப்பை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு நாங்கள் நகர்ந்து கொண்டு போவோம். அதை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களோட சைடில் இருந்தால் அதில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்கலாம், அல்லது அதில் ரிசல்ட்ஸை நீங்கள் நிறைய இன்ஷா அல்லாஹ் பார்ப்பீங்க. அதே போல எங்கட டீம்ல வந்து குறிப்பிட்ட ஒரு டீம் தான் கிளாஸ்ல ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா அப்படியும் இல்லை. டாக்டர் செய்கிறாங்க, டீச்சர் செய்கிறாங்க, பிஸ்னஸ் மேன் செய்கிறாங்க, வீட்டில் ஹவுஸ் மேட் ஆகிக்கிறாக்கள் இருக்கிறாங்க, படிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறாக்கள் இருக்கிறாங்க, ஜொப்போட வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. இப்படி சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளிலிருந்து எல்லா வகையான ஆட்களும் இதில் வருவாங்க. அவங்களுக்குரிய விஷயங்களை படிப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட ஓதலை சரி செஞ்சுட்டு போவாங்க. இது அகாடமிலேக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள உண்டு. அதே நேரம் எங்களுடைய கிளாஸுக்குன்னு சில விஷயங்கள் இது உண்டு. போன கிளாஸில் சொன்ன விஷயங்கள் தான் நினைக்கிறேன். கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ஜாயின் ஆகணும். டிவைஸில் சார்ஜ் நெட்ஒர்க்கை கண்டு பார்த்துக்கொள்ளணும். கட்டாயமாக கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற நேரம் உங்களோட டிவைஸை ஸ்டாண்ட் பையாக ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகணும். சைலண்டான இடத்துல இந்த கிளாஸுக்கு வரணும். லீவ் டைமான லீவுகள் தேவையான சந்தர்ப்பத்தில் அகாடமியோட வாட்ஸ்அப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்ஃபார்ம் தான் பெர்மிஷன் என்று சொல்கிறது. பெர்மிஷனோட நீங்கள் லீவ் எடுத்துக்கொள்ளணும். ஹோம்ஒர்க்குகளை உரிய முறையில் நீங்கள் செய்யணும். ஹோம்ஒர்க் எப்படி செய்கிறங்கிறத நாங்கள் போன கிளாஸில் பேசினோம். ஒரு பாடத்தை எத்தனை முறை படிப்பிக்கிறோம், அதுலேருந்து எப்படி உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை தாரோம், எப்படி நாங்கள் திருப்பி அதை மீட்டுறோம்ங்கிறத கடைசியாக நாங்கள் நிப்பாட்டினோம் இந்த டைமிங் பீரியடில். இதுக்கு அடுத்த விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். எங்கள்கிட்ட யூடியூப் சேனலில் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கிறீங்களா? எங்கே சரி
பாத்துக்கிறேன். நான் டச் பண்ணி போய் பாத்துக்கிறேன். உள்ளுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆ, ஓதல் பாத்தீங்க. வீடியோஸ். எப்படி பாத்தீங்க நீ உதாரணத்துக்கு யாராச்சும் ஒருத்தருட உதாரணத்துக்கு முகமது என்ற ஒருத்தர் நபருடைய வீடியோ எடுத்து அவரோட முதலாவது கிளாஸ்ல வீடியோ கடைசி கிளாஸ்ல வீடியோ அப்படி பாத்துக்கிறீங்களா இல்ல சும்மா நீங்க எழுமாறா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வீடியோ பார்த்துட்டு போயிருக்கீங்களா எப்படி? அந்த லிங்க்ல போயிட்டு பார்த்தேன். அதுல எல்லாமே இந்த அகாடமில செஞ்சு படிச்சு கொடுத்தது தான் இருக்கு இந்த வகுப்புல. அதுல ஒன்னு ரெண்டு வீடியோ டச் பண்ணி பார்த்தேன். அதுல ஓதி கொடுத்தது நிறைய வாய்ஸ்கள் வர ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸ்கள் இருக்குது. ம். ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன். வேற பெருசா உள்ளுக்கு போய் பார்க்கல. எதுக்கு போறோம் இன்ஷால்லா நான் பாக்குறேன் சரி, கண்டிப்பா. ஓகே. இல்ல நீங்க அதைத்தான் நான் உங்கள்ட்ட கேட்டேன். இப்போ நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறேன்னு கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டிக்கும். இவங்க எப்படி ஓதி கொடுக்குறாங்க, இவங்களோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது, இவங்களோட டாஸ்க்ல நாங்க பேசுற விஷயங்கள்லாம் நடக்குதாங்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன் நாங்க யூடியூப்பை வச்சிக்கிறோம்னா அதுக்காக வச்சிக்கல, பட் அதுவும் அதுல ஒரு காரணமாக வந்திக்குது. மிக முக்கியமான காரணம் என்னென்றால் குர்ஆனை நாங்க சரியான முறையில் ஓதணும் என்றால் எங்களுக்கு ரெண்டு டூல்ஸ் முக்கியம். ஒன்று, நாங்க ம், மிக கவனமா நுணுக்கமா பார்க்கணும். இரண்டு கண்களாலும் மிக ம், நுணுக்கமாக மிக அவதானத்தோடு நாங்க பார்க்கணும். அதே நேரம் எங்கட ஓதல அல்லது நாங்க விட்டுற பிழைய நாங்களே திருப்பி கேட்கணும். இப்ப நீங்க ஓதுனா நீங்க ம், விட்டுற பிழை என்ன, ஏன் பிழை ஆகுது என்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கேட்கிற காதல நுணுக்கமா கேட்கிறதாக நீங்க ஈக்கணும். அப்பதான் இந்த நாலு ம், உறுப்புகள், இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், இது ரெண்டும் சரியா ஒர்க் பண்ணா மட்டும்தான் எங்களோட உச்சரிப்பு திருந்தும். எங்களோட வாயினுடைய உச்சரிப்பு சரியான உச்சரிப்பு ட்ரெக்கை நோக்கி வரும். இதான் உண்மை. அப்போ இது ரெண்டும் இது மூணும் ஒன்று சேர கிடைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாகத்தான் நாங்கள் யூடியூப் சேனலை பார்க்குறோம். என்றால் இதில் உங்களுக்கு வீடியோவாக மிக அழகான முறையில் பார்க்கலாம். நுணுக்கமான முறையில் ஹை குவாலிட்டி, இப்போ நீங்கள் எந்த குவாலிட்டியில் நாங்கள் கிளாஸ் செய்கிறோமோ இதே குவாலிட்டி தான் அப்லோட் ஆக போகுது யூடியூப்ல. ம், எங்களுக்கு அங்கே பார்க்கறது ம், மிச்சம் ஈஸியாக இது. அப்போ அங்கே பார்க்குற நேரம் ஏண்ட பிழைகளை திருத்தி கொண்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். எனவே நாங்கள் ரைட் பண்ணுறது, டிரைவுக்கு சித்திரங்கிறதெல்லாம் எங்களுக்கு இங்கே தேவைப்படாது. இது மூன்று டூல் தான் குர்ஆனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல மிக முக்கியமான டூலாக இருக்கும். சரி, ஏன் எங்களோட யூடியூப் சேனலுக்கு என்றால் முதலாவது உங்களோட நிறைய ஹோம்ஒர்க்குகளை நீங்கள் செஞ்சு கொள்றதுக்கு இது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏண்டால் இப்போ ம், கிளாஸ்ல நாங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித் தருவோம். உதாரணத்துக்கு இந்த எழுத்து நீங்கள் இப்படி உச்சரிங்கோ என்று நாங்கள் ஒரு முறை சொல்லித் தருவோம். ம், நீங்கள் நோட்ஸ் எடுக்கவோ நோட் எடுக்கவோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் வைக்காது, நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் பேசுகிறத நீ காதில் கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா எங்களோட பாடம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணினா ம், பாடம் முடிகிறதோட என்ன செய்யும், எப்படி சொல்லித்தந்தேன்னு ஞாபகம் வைக்கும். அதாவது இந்த உதாரணத்துக்கு ம், அலிஃப் எடுங்களே, அலிஃபை நீங்கள் உச்சரிச்சா நாங்கள் பழகினோமே ஞாபகம் வைக்கும். ஆனால் எப்படி உச்சரிச்சா சரி, எப்படி உச்சரிக்கிறது பிழை, நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்க, உங்களோட உச்சரிப்பில் வர பிழை என்ன, இதெல்லாம் சரியான முறையில் எங்களுக்கு ம், ஞாபகத்தில் இருக்காது. ஏன்னா நாங்கெல்லாம் மனிதர்கள், அடுத்த ஸ்டெப் மறந்து போறார்கள், பிஸி உள்ளார்கள். அப்போ அந்த விஷயங்களை மீட்டிக் கொள்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப் பண்றதா இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்றால், நீங்க இன்றைக்கு நேர படிக்கிறீங்க, நாளைக்கு இன்னும் ஒருத்தரை நீங்க படிக்க போகக்கூடாது. ஏன்னா நீங்க சல்லி செலவழிக்கிறீங்க, டைமை செலவழிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்றோம். அப்போ நாங்கள் எங்கள்ட ஓதில் பிடிச்ச மனுஷனால் திருப்பி எங்கிட்ட இருந்து போகக்கூடாது. இன்கேஸ் எங்கிட்ட அது மறந்து பெய்த்துட்டென்றால் கூட திருப்பி நீங்கள் என்ன செய்யலாம், நான் உங்களுக்கு சொல்லித் தருவோம். இப்போ இன்றைய பாடத்தில் எப்படி நீங்கள் உங்களோட வீடியோ போயிட்டு பார்க்கணும்னு சொல்லி அதில் பேத்துட்டு நீங்கள் உங்களை பேத்துட்டு பார்க்க தேடலாம். தேடி கண்டுபிடிச்சி உங்களோட ரெக்கார்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து கேட்கலாம். இதில் தான் நாங்கள் சொல்கிற விஷயம் என்றால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபாத்திமா என்ற ஒரு சகோதரியோட கிளாஸ் ரெக்கார்டிங் நீங்கள் கேட்க போறீங்க அப்படி என்றால் அவட கிளிப்பில் பேசிட்டு அவள் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இப்போ நீங்கள் ஜாயின் மாறில ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ், அவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கிளாஸில் ஜாயின் ஆகிற நேரம் எப்படி அவங்களோட ஓதல் இருக்குது நவடேஸ், இப்போ கரண்ட்லி அவங்களோட கிளாஸ் ஒரு 100 கிளாஸுக்கு பின்னால் ஒரு 50 கிளாஸுக்கு பின்னால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட முன்னேற்றங்கள் இருக்குதா எங்கிறது நீ செக் பண்ணி பார்க்கணும். நான் எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்களுக்கு தான் சொல்லுது. நீங்கள் ஸ்டார்டிங் கிளாஸில் வாரது போல தான் 20 30 கிளாஸுக்கு பின்னாலேயும் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா எங்களோட கிளாஸுக்கு வர வேணாம். என்றால் ஒரு அர்த்தம் ஒண்டிக்கணும். ஜாயின் ஆகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், எங்களோட உச்சரிப்பு ரீதியான ப்ராக்டிக்கலி எங்களுக்கு எங்களோட வாயில் மாற்றம் ஒன்று வந்தால் தான் எங்களுக்கு அது சக்ஸஸ். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பெரும்பாலும் எங்களுக்கு அது சக்ஸஸாக தான் இது வரைக்கும் வந்திக்குது. இன்ஷால்லா நீங்கள் அதை போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். யாராச்சும் ஒருத்தருடைய ஸ்டார்டிங் 4 5 கிளாஸுக்கும் பின்னாடி ஒரு 100 150 50 ஃபைனலாக வந்திக்கிற கிளாஸுக்கும் நீங்கள் கெப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பார்த்துக்கொள்ள இயலும். அடுத்த முக்கியமான விஷயம்தான், இப்போ நீங்கள் இன்னொருத்தரை பார்த்தது போல
அடுத்தவங்களும் உங்களோட வீடியோக்களை பார்த்து அவங்களும் குர்ஆனை ஓதுறதுக்கோ அதன் பால் ஆசைப்படுறதுக்கோ விருப்பப்படுறதுக்கோ காரணமாக அமைய முடியும். சரி, இப்போ நாங்கள் சொன்னோம் என்றால் எப்படி யூடியூப் சேனலில் நீங்கள் பேத்துட்டு உங்களோட வீடியோவை தேடுற எப்படி என்றால் நீங்கள் யூடியூபுக்கு போனீங்க என்றால் அதில் நீங்கள் சர்ச் பாரில் பேத்துட்டு அதை கிளிக் பண்ணி அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி எஸ்எல் என்கிறத நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படி என்றால் உங்களுக்கு இப்படியான ஒரு பேஜ் கிடைக்கும். இதில் இந்த வியூ சேனல் என்ற ஒன்று இது. அதை நீங்கள் கிளிக் பண்ண என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். சரியா? ம், இப்படியான பேஜில் இந்த வீடியோஸுக்கு பக்கத்துலேக்கு பிளேலிஸ்ட் இல்லை அர்த்தம் என்னென்றால் நாங்கள் ஒவ்வொரு ம், நீங்கள் ஜாயின் ஆகினா உங்களோட பேரில் நீ என்ன பேரில் ரெஜிஸ்டர் ஆகப்பட்டுக்கிறீங்களோ அந்த பெயரில் நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே தான் இந்த நீங்கள் பிளேலிஸ்ட்டை வந்துட்டீங்க. இப்போ ம், பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியான ஆட்கள்கிட்ட நிறைய பிளேலிஸ்ட் வந்துக்கும், நேம் லிஸ்ட் வரும். இப்படியான ஒரு பேர் என்ன செய்யும், உங்களோட வீடியோவும் வந்து சேரும் இதுக்குள்ள. இப்போ நீங்கள் பாருங்க, உதாரணத்துக்கு அஹ், இந்த மிஸ் பா ஃபாயிதா என்ற கிளாஸ் எடுத்தீங்கன்னால் இந்த சகோதரியோட கிளாஸ் 113 கிளாஸ் ஜாயின் ஆகிறாள் மொத்தம் ஃபைனலாக. அப்போ இவட ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் ம், 113 கிளாஸுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் உண்டிக்கும். அது நீங்கள் பார்க்கலாம். சரியா? ம், இப்ப மஜிஃபுல்லா என்ற இந்த சகோதரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 28 இப்படி கிளாஸ்ல ஜாயின் ஆகிற ஆட்கள்ல ம், நீங்க வீடியோஸுகளை போயிட்டு இப்ப இந்த அப்படி போயிட்டு நீங்க அதுக்கு பின்னாடி என்ன செய்வீங்க, உதாரணத்துக்கு இதான் நீங்க என்ன சொன்னா உங்களோட வீடியோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நீங்க கடைசியாக கடந்து கொண்ட கிளாஸ்ல இருந்து அப்படியே மேலுக்கு 28 27 26 23 22 இப்படி டோட்டலாவே இருக்கும். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை படிச்சுக்கொள்ளலாம். இதான் நீங்க அகாடமியில கலந்து கொள்றதால வரக்கூடிய கடைசியான விஷயம் இதான் ஈக்க போகுது. ஹைரன், கடைசியாக எங்களை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சு கொண்டீங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணணும். எப்படி தெரியும் எங்களை பத்தி? ஆஹ் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமா தான் நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். அப்படியா? அதில் தான் நான் உங்களோட வந்து பேசினேன். ஆ, குட், நல்லா. ஹைர், இன்ஷா அல்லாஹ் இதோட லே அவுட்டுகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பாங்க அகாடமியால். உங்களை போல பிஸியான ஷெடியூலில் இருக்கிறார்கள், ஓதனத்தில் ஆசையாக இக்கணுமி உள்ளாக்கள், அவங்களுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் எங்களோட கிளாஸில் கலந்து கொள்ளலாம், பிரயோசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த ம், வகையிலே ஒருவான நீங்களும் படிக்கிறோம், இன்னும் ஒருத்தரும் நாங்கள் படிக்கிறதுக்கு காரணமாகிக்கணும் என்றால் அவங்க யாரும் எங்களுக்கு செல்லப்படாது. எங்களுக்கு குர்ஆனை ஓத ஆசையாக இருந்துச்சு, பட் அதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கல, யாரும் எங்களுக்கு சொல்லித்தரலைங்கிறத யாரும் ஒரு குறையாக குற்றமாக அடுத்தாக்களை எங்களுக்கு உங்களுக்கு குற்றவாளியாக காட்டிடப்படாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் அடுத்தாக்களுக்கு இதை விஷயங்களை தெரியப்படுத்துகிற வேலையை கட்டாயம் செய்யணும். அவங்க சேர்றது படிக்காமல் ஓதாம விடுறது ரெண்டாவது விஷயம். இப்படி ஒன்று ஈக்குது, நீங்கள் விருப்பமாண்டா ஓதணும் ரெண்டு விருப்பினா கட்டாயம் போங்கன்னு சொல்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஈக்கணும். அதுக்காக வேண்டி நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். இதில் நீங்களும் ஷேர் பண்ணலாம். வேற என்ன டவுட் இதா? இப்ப வந்து ஃபீஸ் கட்டுறது வந்து எப்ப கரெக்டா கட்டணும், எந்த டேட்ல? அதை பற்றி ஆஹ் உங்களுக்கு இப்போ நீங்கள் அப்படி நீங்கள் எப்போ நீங்கள் பே பண்ணீங்க, உங்களோட அட்மிஷன் ஃபீஸை பேப்பர் சொன்னாங்க எப்போ? ஆஹ் 21 தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயினேன். அதுக்கு 20. முன்னாடியே ஒரு ஓ, கிழமைக்கு முன்ன நான் பே பண்ணிட்டேன். அப்போ நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் உங்களோட கிளாஸ் டேட் வந்து பெரும்பாலும் 20ஆம் தேதி 20. அப்போ அதுக்கு அகாடமியில் என்ன ஆ, செய்வாங்க, அட்மின் உங்களுக்கு இன்ஷால்லா 17ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு ரிமைண்டர் தருவார். உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் தந்து ஓகே, நீங்கள் உங்களோட ஃபீஸை எப்படி பே பண்ணணுமேக்கான சிஸ்டத்தோட உங்களுக்கு ரிமைண்டர் வரும். அப்போ நீங்கள் பே பண்ண சரி. உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் இன்ஷால்லா. ஓகே. ஓ, அவங்க பே பண்ணுற டைமுக்கு உங்களுக்கு ரிமைண்டரும் தருவாங்க இன்ஷால்லா. ஹாய், ஓகே இப்போ இன்ஷால்லா. இன்னொரு டவுட். சொல்லுங்க. ஹோம்ஒர்க் செய்யும் போது ம், இப்போ ஒரு நாள்ல எனக்கு ஹோம்ஒர்க் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து ம், நான் ஜாப்ல தான் நிக்கிறேன். நான் ம், செஞ்சிடுவேன் நினைச்சாலா. ம், சம்டைம் எனக்கு அந்த 24 ஹவர்ஸ்ல வந்து ம், அந்த ஹோம்ஒர்க் வந்து எனக்கு உங்களுக்கு தர முடியாம ம், போனேன்டா. ம். நீங்க மறுக்க எனக்கு டைம் தருவீங்களா அந்த ஹோம்ஒர்க் செய்ய, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு? நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ அப்படி. கேட்குற இப்போ நீங்கள் கேட்குற இஷ்யூவில் எங்களுக்கு எங்களோட கிளாஸில் மோர் தென் 75% மேல் எல்லாருமே ஜாப்ல உள்ளாக ம், தான். அப்போ எல்லாருக்கும் இந்த இஷ்யூ சீக்கிரம். அப்போ ம், நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்றால், இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு ட்ராவலிங் டைம் ஒன்று கிடைக்கும். ம், மினிமம் நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்கோட மினிமமான லெவல் என்னென்றால் போன கிளாஸ்ட ரெக்கார்டிங்கை கொஞ்சம் கேட்டாலே உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் ம். 50% ஓகே ஆகிடும். இப்போ டே கிளாஸ் உங்களுக்கு படிக்கல, அவ்வளவுதான்.
போன கிளாஸ்ல ரெக்கார்டிங் படிக்கிற பாடத்துல ரெக்கார்டிங்கை கேட்குற நேரம் 50% ஓகே ஆயிடும். இன்னும் ஒரு 50% இருக்கிற அதை நீங்க வாயால ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது இருக்கிற. அது நீங்க கேட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கிளாஸ்ல விளங்கும். நீங்க கேட்டு வந்திக்கிறீங்க, உங்களுக்கு சம்திங் ஈக்குது, அந்த ஐடியாவோட நாங்கள் உங்களை அப்படியே இன்னும் கொஞ்சம் அதுல அந்த பாடத்தை கொஞ்சம் உங்களுக்கு தூக்கி விடுவோம் உங்களை. சரி, இன்னும் கொஞ்சம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தூக்கி விடுவோம். சரியா? திருப்பி நீங்க அதை கொஞ்சம் அதுல நீங்க கேட்குற நேரமே உங்களுக்கு ஒரு பெரிய பெர்சன்டேஜ் அந்த பாடம் ஓகே கன்ஃபார்ம் நல்லா இருக்குது மாஷால்லான்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் நான் போவோம். அப்படி இல்லை நீ கேட்டு வந்திக்கிறீங்க கொஞ்சம் கஷ்டம் இருக்குதுன்னால் நோ ப்ராப்ளம். அந்த அன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அந்த பாடத்தை திருப்பி இன்னும் முறை உங்களோட போய் சேர்ந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, நாங்கள் உங்களை கைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அப்போ உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு உங்களை அந்த இடத்த உங்களை கிளியர் பண்ணுறதுனால செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அவ்வளோதான். ஹைரோக்கா பென்சில் அடுத்த கிளாஸ்லேருந்து நாங்கள் சப்ஜெக்ட்டுக்கு போவோம். முன்னாடியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.